Taste the Daily. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் முக்கிய துறைகளான கல்வி, விவசாயம் மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றில் செயல்படுத்தப்படவிருக்கும் திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. விவசாயத்துறையை பொறுத்தமட்டில் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க தரமான விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிசான் கடன் அட்டை மூலம் 7.7 கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடனின் உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற 6 ஆண்டுகால சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியை பொறுத்தவரை பள்ளி குழந்தைகளிடையே அறிவியல் சிந்தனையை வளர்க்கும் வகையில் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும் என்றும், நாடு முழுவதும் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 ஆய்வு மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஊரக பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் இணைய தொடர்பு அளிக்க பிராட்பேண்ட் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலை சிறந்த கல்வி நிறுவனங்களாக அறியப்படும் IIT-களில் மாணவர் சேர்க்கை இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும், கல்விக்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவுக்கு சிறப்பு மையம் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் கூடுதலாக 10,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கும் நோக்கத்தில் அரசு செயல்படுவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மருத்துவ துறையில் புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய்களுக்கான உயிர்காக்கும் 36 மருந்துகளுக்கு சுங்கவரி முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது தவிர மேலும் 6 உயிர்காக்கும் மருந்துகள் 5% சுங்கவரி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பகல் நேர புற்றுநோய் மையங்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.